ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாமரை மணி மாலையை பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம். தாமரை பூ அப்படின்னு சொல்லும்பொழுதே நமக்கு இது தோன்ற ஒரு விஷயம், மகாலட்சுமி அன்னைக்கு விருப்பமான மலரில் இந்த தாமரை மலர் இருக்குது அப்படின் பொழுதும், அதே மாதிரி தாமரை மலரில் தான் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். இப்போ இந்த குறிப்பிட்ட தாமரை மலரையோ தாமரை விதையை பயன்படுத்தும் பொழுது இந்த மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. நம்ம அம்பாள் சன்னதிக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம அந்த அம்பாளுக்கு நம்ம தாமரை பூவை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றது அப்படின்னும் பொழுது நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தாமரை விதையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாமரை விதை மாலையாக கிடைக்குது. நம்ம இந்த தாமரை விதையை பயன்படுத்தும் பொழுது பூஜை அறையில நம்ம மகாலட்சுமி அன்னைக்கு இந்த தாமரை மணி மாலையை நீங்க அணிவிச்சு வைக்கலாம். இதை மாதிரி பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாமரை மணி மாலை இருக்கிற இடத்த சுத்தி கண்டிப்பா நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. தீய விஷயங்கள் உங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை முற்றிலுமா நீக்கிட்டு ஃபுல்லா வீடு முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைச்சி கொடுக்கும். அதே போல பொருளாதாரத்தில் உங்களை மிஞ்சினவங்க யாரும் இல்லைன்ற அளவுக்கு உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஆற்றலை இந்த தாமரை மணி மாலை கொடுக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை காரணம் நம்பிக்கை. இந்த மகாலட்சுமி அன்னைக்கு விருப்பமான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பலன் அதிகம் அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ இந்த தாமரை மணி மாலை இயற்கையாகவே நமக்கு அருளக்கூடிய அருள், நமக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால அதுவும் குறிப்பா இந்த மகாலட்சுமி அன்னையை இந்த தாமரை மலர்லையே வீச்சிருக்கிறதால இந்த ஒருவர் வீட்டில் இந்த மணிமாலை தாமரை மணிமாலை இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அன்னையை நேரில் போவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இப்போ இந்த தாமரை மணி மாலை இருக்கிற இடத்துல அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இப்போ சன்னியாசிகள் பலர் இந்த மாலை அணிஞ்சிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தாமரை மணி மாலையை நம்ம அணிஞ்சு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மனம் அலைப்பாயாமல் மனம் ஒருநிலைப்படும் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்க தியானம் அதிகமாக பண்ணும் பொழுது, மந்திர ஜபங்கள் பண்ணும் பொழுது இந்த குறிப்பிட்ட தாமரை மணி மாலையை பயன்படுத்தி அவங்க மந்திர உபாசனைகள் பண்றதுன்றது சிறந்த விஷயமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த தாமரை மணிமாலை நம்ம பயன்படுத்தும் பொழுது வியாழக்கிழமையில நம்ம அணிஞ்சிக்கிறது அப்படின்ற ஒரு மிக சிறந்த தினமா அந்த தாமரை மணிமாலைக்கு அந்த வியாழக்கிழமைக்கும் தொடர்பு அதிகமா இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, காலையில குளிச்சுட்டு வீட்டுக்கு பூஜை அறையில இந்த தாமரை மணிமாலையை அணிஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. இதை ஆண் பெண் 2 பேருமே அணிஞ்சிக்கலாம். ஆனா இதை பயன்படுத்தும் பொழுது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்போது அந்த டைமில் கைட்டி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் குறிப்பாக நீங்கள் இந்த தாமரை மணிமாலை அணிஞ்சிங்கன்னா அதை கைட்டி வச்சுட்டு படுக்கிறது அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது அந்த வைப்ரேஷன் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் அதுக்குள்ளேயே நமக்கு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த போட்டுக்கிட்டு படுக்கிறது, அசைவ பொருட்கள் சாப்பிடும் பொழுது பயன்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது அதில் நம்ம ஏற்றி இருக்கிற வைப்ரேஷன் மந்திர ஜபங்கள் சொல்கிற போது இதை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, அப்போ அந்த வைப்ரேஷன் நமக்கு குறையும்ன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயம் பண்ணும் பொழுது இந்த தாமரை மணிமாலையை பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். அதே மாதிரி அசுப காரியங்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த தாமரை மணிமாலையை அணிஞ்சிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயமும் இருக்குது. இப்போ இந்த தாமரை மணி மாலையை நீங்கள் எப்படி பீரோவில் வச்சு பயன்படுத்துறது அப்படின்னு பொழுது பார்ப்போம். இப்போ இந்த தாமரை மணி மாலையை நீங்கள் பீரோவில் வச்சிங்கன்னா தங்காத பணமும் தங்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த தாமரை மணி மாலையை நம்ம பீரோவில் வைக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஒரிஜினலானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த விதையும் விக்னம் இல்லாமல், எதுவுமே உடஞ்சி இல்லாமல், புழு வைக்காத விதையாக பார்த்து நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வைக்கும் பொழுது பணத்தை பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இதை பயன்படுத்த இப்போ மாலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னு வாங்கும்போது ஒரு சில மணிகளை கூட வாங்கிக்கலாம்.
இதை வந்து ஒற்றைப்படையில் 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் மணிகளை வாங்கி அதை நீங்கள் சின்னதாக வந்து கோர்த்து கூட நீங்கள் வந்து பீரோவில் வைக்கலாம். உங்களுக்கு அதை மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து பயன்படுத்தும் பொழுது இன்னொரு விஷயம், நார்மலாக வந்து எந்த பொருளோடையும் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், இதழ், பட்டை இதை மாதிரியான விஷயங்களை நம்ம சேர்த்து வைப்போம். இந்த தாமரை மணிமாலைக்கு, தாமரை விதைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இன்னும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தாழம்பு வாசத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை மிக மிக சிறந்ததாக இருக்கும். இப்போ இந்த தாமரை மணிமாலையை வாங்குறீங்க, மந்திரங்கள் சொல்லி பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி இந்த தாமரை மணிமாலையை பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கும் பொழுது அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த தாழம்பு எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த தண்ணியை வந்து இதில் நல்லா தெளித்து வைக்கணும். அடுத்தது ஈரம் ரொம்பவும் ஆக்கக்கூடாது. பூச்சி வண்டு இந்த விதைக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பூச்சி வண்டு ஏற்படுதோ, எந்த பொருளில் வந்து பூச்சி வண்டுகள் அதிகமாக இருக்குதோ அந்த பொருள் வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம். குறிப்பாக நீங்கள் அரிசி பருப்பு வைக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டுகளை அதிகமாக வந்து அந்த பாக்ஸில் வந்துடும். அப்போ அதில் வந்து உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த தாமரை விதையிலும் உயிர் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம், வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் ரொம்ப ஈரமாக்கக்கூடாது. லைட்டாக வந்து அதை துணியில் வந்து தாழம்பு தண்ணீரில் வந்து நினச்சி அதை நீங்கள் தொடச்சி காய வச்சு மறுபடியும் வந்து பீரோவில் வைக்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பல மடங்கு பணம் வரவாக ஏற்படுத்தி கொடுக்கிற ஆற்றல் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதில் வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல அந்த தண்ணி மட்டும் வந்து பார்த்து தெளிக்கிறது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து என்னுடைய பூஜை அறையில் இந்த தாமரை மணிமாலையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த பிக்சர் வந்து என்னுடைய பூஜை அறையில் நான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வச்சு வழிபடுறேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம், என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் போட்டிருக்கிறது என்ன மாலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ருத்ராட்ச மாலை. எப்பயுமே என் வீட்டில் ருத்ராட்சம் இருக்கும், அடுத்தது செங்கருங்காலி இருக்கும், அடுத்தது இந்த தாமரை மணிமாலை, அடுத்தது தேவர்களை வசியம் பண்ணக்கூடிய தேவதாரு மாலையும் நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி பல தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த தாமரை மணிமாலை பார்க்கும் பொழுது இதை வந்து நான் எப்பயுமே அந்த சந்தன கிண்ணத்தில் வச்சுருப்பேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு பணத்தை வசியம் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒன்று பார்க்கும்பொழுது, ஸ்வர்ணத்தை பற்றி பார்க்கும்பொழுது அந்த டைமில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பூஜையில் நான் எப்படி வந்து ஸ்வர்ணத்தை வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த சந்தன கிண்ணம் பித்தளையில் இருக்கிறது, அதுக்கு உள்ளே வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் கொண்ட தங்க நகை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை கற்பூரம் என்னுடைய பூஜையில் அதிகமாக பயன்படுத்துவேன். இப்போ பூஜை டெய்லியும் பண்ணும் பொழுது பச்சை கற்பூரத்தை அந்த ஸ்வர்ணத்து மேலேயும் இந்த தாமரை விதை மேலேயும் நான் தூவி விடுறது வழக்கம், மந்திர ஜபங்கள் சொல்லும் பொழுது. அடுத்தது ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே அந்த தாமரை மணிமாலைக்கு உள்ளே இருக்கிற ஸ்வர்ணத்தோடு சேர்ந்து இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய பூஜை அறையில் நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இந்த குறிப்பிட்ட இந்த தாமரை மணிமாலையை நான் பயன்படுத்துகிற விஷயம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.